ஐயா, நம்மை பொறுத்தவரைங்க ஐயா, காவல்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய சிசிடிவி உண்மைதான். அது உங்களுக்கும் தெரியும், எனக்கு தெரியுங்க ஐயா. அதில் வந்திருக்கக்கூடிய புகைப்படத்தில் இருக்கக்கூடியவங்களை அவங்க ஐடென்டிஃபை பண்ணி இவங்க தான் குற்றவாளின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் உண்மைதான், அதுவும் மறுக்கிறதுக்கு எது இல்லை. இன்றைக்கி நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்க ஐயா, அந்த கூலிப்படை என்பது வந்து வெட்டிட்டு போகிற படை. இந்த கூலிப்படையை ஏவி விட்டது யார்? இதற்கு பணம் சப்போர்ட் பண்ணது யார்? இந்த கிரிமினல் கான்ஸ்பிரசி அப்படிங்கிறாங்க. யார் இதற்கு மூளை? யார் இவரை கொன்றால் பலன் கிடைக்கும்னு யாரு கொன்னாங்க? இதை கண்டுபிடிக்கத்தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இல்லை திருவேங்கடம் வந்தார், என்கவுண்டர் பண்ணிட்டோம், அவர் தான் வெட்டார், அதில் யாருக்குமே மாற்றுக்கிறது இல்லைங்க ஐயா. திருவேங்கடம் என்கவுண்டர் ஆனால திருவேங்கடம் சொல்ல வந்து உண்மை என்ன? திருவேங்கடத்தை ஏவி விட்டவர்கள் யார்? திருவேங்கடத்துக்கு பின்னாடி யார் இருக்காங்க? திருவேங்கடம் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? நான் வந்து ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை வெட்டி கொள்றதுக்கு நான் வந்திருக்கேன். இன்னைக்கு கேள்வி அது இல்லைங்கண்ணா. பின்னாடி இருக்கக்கூடிய மூளை யாருன்னு தான் திரும்ப திரும்ப கேட்குறோம். இது பொலிட்டிக்கல் மர்டரா? இது வேற ஏதாச்சும் விஷயமா? இது பண விஷயமா? அதைத்தான் அவருடைய துணைவியாரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அதனால தான் சிபிஐ என்கொயரின்னு கேட்குறோம். அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு பல பத்திரிகைகள் எழுத ஆரம்பித்திருக்கிறீங்க. நடுநிலைமையான சிபிஐ வந்தால் தவறு என்ன? இதில் பாரதிய ஜனதா கட்சி என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறது கிடையாது. நாங்களும் பகுஜன் சமாஜ்வாடி கட்சியும் நேரெதிர் சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய கட்சி. அவங்க என்டிஏல கூட கிடையாது. அவங்களே சிபிஐ என்கொயரி மாயாவதி அவர்களே கேட்கும் பொழுது நான் உள்துறை அமைச்சருக்கு எழுதிய கடிதத்திற்கு உள்துறை அமைச்சர் அலுவலகத்திலிருந்து தமிழக அரசு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன, அதை எங்களுக்கு உள்துறை அமைச்சகத்திற்கு ஒரு கடிதமாக கொடுங்கன்னு நேற்று முன்தினம் கடிதம் வந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது மத்திய அரசு ஃபாலோ பண்ணுறாங்க. நாங்கள் கேட்பது சிபிஐ என்கொயரியில் சொல்லட்டும். மற்றபடி என்கவுண்டர் பண்ணோம், காலையில் கூட்டிகிட்டு போனோம், கையில் துப்பாக்கி எப்படி வந்துச்சு, சரணடைஞ்ச ஒருத்தர் ஏன் தப்பிச்சு ஓட போகிறார்? தப்பிச்சு ஓடுனா சரணடையாமல் ஓடி இருக்கலாமே. அதனால் இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது. இதனால் தான் நாங்கள் கேட்கின்றோம், திருவேங்கடம் நிரபராதின்னு யாரும் சொல்லிங்கன்னா குற்றவாளி தான், சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏற்றுக்கிறோம். திருவேங்கடத்திற்கு பின்னாடி இருந்தது யார் என்பது தான் கேள்வி. ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. செயல்படுத்துறது இல்லைங்கன்னா காரணம் 2019 நம்முடைய மத்திய அரசு பிஎம் கிசான் திட்டத்தை கொண்டு வந்த பொழுது இதனுடைய திட்டம் என்னங்கன்னா, சிறு குறு விவசாயிகள் அப்படின்னா 2 ஹெக்டர், ஒரு ஹெக்டர் வந்து 1.47 ஏக்கர், 2.47 ஏக்கர். அப்போ 4.94 ஏக்கருக்கு கீழே யார் இருக்காங்களோ அவர்களுக்கு 6000 ரூபா பணம் கொடுக்குற ஒரிஜினல் திட்டம். இதை மத்திய அரசு 6 மாதம் கழித்து ரிவைஸ் பண்ணுறாங்க. எல்லோருக்கும் பொருந்தும், எல்லா விவசாயிகளுக்கும் பொருந்தும். நீங்கள் எவ்வளோ லேண்டு வச்சுருந்தால் 6000 ரூபா வரும். அதுக்கு மத்திய அரசு ஒரு கண்டிஷன் போட்டாங்க. இந்தந்த கண்டிஷனில் இருக்கிற விவசாயிகளுக்கு பொருந்தாது. உதாரணத்துக்கு பஞ்சாயத்து மெம்பராக இருக்கக்கூடாது, லோக்கல் பாடியில் எந்த பொறுப்பில் இருக்கக்கூடாது, எம்எல்ஏ எம்பியாக இருக்கக்கூடாது, பென்ஷன் வரக்கூடாது, 10,000 ரூபாய்க்கு மேலே பென்ஷன் வந்தால் பொருந்தாது, இன்கம் டேக்ஸ் கட்டக்கூடாது. இந்த மாதிரி சில கண்டிஷன் அதெல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா தமிழகத்தில் 43 லட்சம் விவசாயிகள் 2021 பயனடைஞ்சாங்க. 43 லட்சம் விவசாயிகள். இன்னைக்கு அது 21 லட்சம் விவசாயிகளாக வந்திருக்கு. நாங்கள் கேட்பது, தமிழக அரசு 2015-16 தமிழக அரசு ஒரு புள்ளி விவரம் கொடுத்தாங்க. தமிழகத்தில் விவசாயிகள் அப்படின்னா, உதாரணத்துக்கு அண்ணாமலை ஒரு விவசாயினா என் பேரில் பட்டாச்சிட்டா இருக்கா? தமிழகத்தில் 79,38,000 பேர் அந்த மாதிரி இருக்காங்க. 79.38 79,38,000 விவசாயிகள். அதில் இந்த கேட்டகரியில் யார் வர்றாங்கன்னா, தமிழக அரசே 39 லட்சம் சொன்னாங்க. 39 லட்சம் பேர் சிறு குறு விவசாயிகளாக இருக்கிறாங்க. அப்படின்னா லேண்ட் ஹோல்டிங் பிலோ 5 ஏக்கர். அதில் முக்கியமானது 43 லட்சம் பேர் பயன்பட்டாங்க. ஏன்னா காரணம், மத்திய அரசு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அது 21 லட்சமாக குறைஞ்சிருக்கு. எப்படி குறைஞ்சிச்சு? மத்திய அரசு குறைக்கல. இப்போ இதுக்கு முன்னாடி 7 லட்சம் பேர்த்த போலி விவசாயிகளை இவங்களே 2018 அப்போ இருந்த ஆட்சி, அப்போ இருந்த அரசு அதிகாரிகள் தவறு செஞ்சு அரசு அதிகாரிகள் மாட்டினாங்க. உங்களுக்கு தெரியும், 7 லட்சம் விவசாயியே இல்லை, இவங்களே பட்டாச்சிட்டா தயார் பண்ணி ஆதார் கார்டை தயார் பண்ணி கலெக்டர் ஆஃபீஸில் ஆட் பண்ணிட்டாங்க. 7 லட்சம் பேர்த்த நீக்கினாங்க. இன்னைக்கு தமிழக அரசு விளக்கம் கொடுக்கணும். 43 லட்சத்திலிருந்து 21 லட்சம் வந்திருக்குன்னா 22 லட்சம் பேர் யார்? எதுக்காக நீக்கினீங்க? என்ன காரணம்? கம்பைன்டு கூட்டுப்பட்டாவும் அலோடுன்னு மத்திய அரசு சொன்ன பிறகு இவர்கள் விதண்டாவாதமாக 100% மத்திய அரசினுடைய திட்டம் கெட்ட பேர் எங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக மாநில அரசு சதி செய்து நிறைய விவசாயிகளுக்கு இந்த பிஎம் கிசான் நிதி போகாமல் தடுக்கிறாங்க. நான் ஆதாரத்தின் அடிப்படையில் உங்கள்கிட்ட பேசுகிறேன், நம்பரோட பேசுகிறேன், பொதுவாக பேசலை. ஒரு அறிக்கை விட்டு 5 நாட்கள் ஆகிறது, இன்னும் மாநில அரசு பதில் சொல்லலை. அதனால்தான் 2 வாரம் நாங்கள் டைம் கொடுத்துருக்கோம். இல்லாட்டி திருச்சியில் ஆரம்பித்து தமிழகம் முழுவதுமே இந்த போராட்டத்தை எடுக்க போகிறோம்.
விவசாயிகள் குறை தீர்ப்பு முகாம் தமிழகத்தில் ஒரு சட்டமன்றத்துக்கு ஒரு முகாம் போட போகிறோம். நாங்களே விவசாயிகள்கிட்ட பெட்டிஷன் வாங்க போகிறோம். அதை வச்சு கலெக்டர் ஆஃபீஸில் போய் கலாட்டா பண்ணத்தான் போகிறோம். ஆனால் 23 லட்சம் 43 22 லட்சம் விவசாயிகளை நீங்கள் நீக்கி இருக்குன்னா எப்படி நான் ஏற்றுக்க முடியும்? 43 லட்சம் எங்கே இருக்குது, 21 லட்சம் எங்கே இருக்குது? இதுதான் எங்களுடைய சாரம்சமான கருத்து. அதனால் உங்கள் பத்திரிகை மூலமாக விவசாய பெருமக்கள் யாராச்சும் பார்த்தீங்கன்னா நீங்களும் இந்த உண்மையை புரிஞ்சுக்கங்க. கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஜேடி அக்ரிகல்ச்சரை போய் பாருங்கள், கலெக்டர் ஆஃபீஸ் அதிகாரிகளை பாருங்கள், உடனடியாக உங்களுடைய பெயரை இணைக்க பாருங்கள். இணைக்க முடியவில்லை என்றால் 15 நாட்களில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய விவசாய குறை தீர்ப்பு முகாமுக்கு வாங்க. அதற்கான நான் உங்களுக்கு அட்ரஸ் ஸ்கெடியூல் எல்லாமே கொடுக்குறோம். அதிலே உங்களுடைய பெட்டிஷனை வாங்கி நாங்கள் அதை முன்னெடுக்கிறோம்.